ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக மதுரை செல்லூரில் இளைஞர்கள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கதிரேசனிடம் கேட்கலாம். வணக்கம் கதிரேசன், சொல்லுங்க, தற்பொழுது மதுரை செல்லூரில் இளைஞர்கள் இந்த ரயில் மறியல் போராட்டம் பற்றி கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. தற்பொழுது தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு தடையை நீக்க கோரி தற்போது மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் மற்றும் தமுக்கம் மைதானத்தில் மாபெரும் போராட்டம் இளைஞர்கள் மற்றும் மாடுபிடிவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க. இந்நிலையில் தற்போது மதுரை குருத்தடி செல்லக்கூடிய செல்லூர் எல்ஐசி மேம்பாலத்தில் தற்போது நாகர்கோவில் டு கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூர்லேருந்து நாகர்கோவில் செல்லும் பாதையில் எல்ஐசி மேம்பாலத்தில் ரயில் மறியலில் பொதுமக்கள் ஈடுபட்டு இருக்காங்க. செல்லூர் பொதுமக்கள் இந்நிலையில் இவர்கள் ஒரு ஆபத்தான ஒரு ரயில் மறியல் போராட்டத்தெல்லாம் தொடர்ந்து ஈடுபட்டு வர்றாங்க. தொடர்ந்து காவல்துறையினர் இந்த ரயில் மறியலை கைவிடுமாறு பல முறை அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. அதேபோல் கலெக்டர் அலுவலகத்திலிருந்து தகவல் கொடுக்கப்பட்டு ரயில் மறியலை கைவிடுமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இருந்தாலும் தாங்கள் ஜல்லிக்கட்டு தடையை நீங்கும் என தொடர்ந்து இந்த ரயில் மறியல் போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டே இருப்போம். இந்த ரயில் மறியல் போராட்டமானது தடைபடாது என தெரிவித்ததை அடுத்து தொடர்ந்து இந்த பகுதியில் பார்க்கலாம், ரயில் மீது ஏறி நிற்கும் இளைஞர்கள் மற்றும் அந்த ரயில் பாதையில் இருக்கக்கூடிய இளைஞர்களையும் பார்க்கலாம். தற்போது இந்த பகுதியில் இந்த ரயில் மறியலில் ஈடுபட்டவர்களுடைய எண்ணிக்கைன்னு பார்த்துட்டா சுமார் 10,000-க்கும் மேற்பட்ட இந்த செல்லூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் உள்ள இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் இவர்கள் எல்லாருமே கலந்துருக்காங்க. குறிப்பாக இதில் சொல்லப்போனால் ஆண்களை காட்டிலும் பெண்கள் இந்த போராட்டத்தில் பெரும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். அதே போல் இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா காவல்துறையின் அறிவுறுத்தலின்படி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தையில் ரயிலில் பயணிக்கக்கூடிய பயனாளிகள் தொடர்ந்து பாதிப்படைந்து வருவதால் இவர்கள் உடனடியாக ரயில் நிலையம் செல்ல வேண்டும். எனவே அவர்களை ரயில் மறியலை கைவிடுமாறு அறிவுறுத்தப்பட்டு வந்தனர். இருந்தாலும் தொடர்ந்து அவர்கள் ரயில் மறியலை கைவிடப் போவதா இல்லை என தெரிவித்திருக்கின்றனர். மேலும் நம்ம இந்த பகுதியில் ரயில் மறியலில் ஈடுபட்ட பெண் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். அக்கா சொல்லுங்க, இப்போ எந்த அளவுக்கு இப்போ ஒரு பூதாகரமாக வெடித்துள்ளது இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை. இப்போ இந்த பகுதியில் நீங்கள் இந்த ரயில் மறியலில் ஈடுபட்டு இருக்கிற நோக்கம் என்ன? தொடர்ந்து இந்த ரயில் மறியல் எவ்வளோ நேரம் நடந்துட்டு இருக்கு, அதை பற்றி தகவல் சொல்லுங்க. ஜல்லிக்கட்டு நடத்தும் வரை இந்த போராட்டம் நடைபெற்றுக்கிட்டு தான் இருக்கும். எங்கள் உயிர் உள்ள வரை நடக்கும். தமிழர்களுக்காக எங்கள் உயிரே போனாலும் ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டும். அதுக்காக நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம். மோடி சார் நாங்கள் ஒரு நாளில் 12 மணிக்கு பணம் மாற்றுங்கன்னு சொல்லும் போது ஒரு ஜல்லிக்கட்டு அவரால் நடத்த முடியாதா? நடத்தி காட்டினா என்ன? அவருக்கு தானே நாங்கள் ஓட்டு போட்டு எல்லாம் செய்கிறோம். மக்களுக்காக அவர் எதுவும் செய்யக்கூடாது. எங்களுக்காக மக்கள் எதுக்கு இருக்கிறோம்? எல்லாத்துக்கும் தான் இருக்கிறோம். பசங்களை பார்த்தா ஒரு சில பசங்களை பார்த்தா எல்லாரும் எத்தனை மணி வரையில இருந்து அவங்க சாப்பிடாம கொள்ளாமல் இருக்கிறது எங்களுக்கு வேதனையாக இருக்குது. அதுக்காக வீட்டில் இருக்க முடியல. நாங்கள் இப்போ நாங்கள் மறியல் நடத்துவோம். ஜல்லிக்கட்டு என்னைக்கு நடக்கணும்னு அவங்க உரிமையை சொன்னோன்னு தான் நாங்கள் எங்களோட வீட்டுக்கு போய் சேருவோம். அது முன்னே ரயிலை விட மாட்டோம். தற்போது அவர்களை தெரிவித்து அவரோட ஆதங்கத்தை தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் இன்னொருத்தங்க இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். சொல்லுங்க, இந்த போராட்டமானது தொடர்ந்து அலங்காநல்லூரில் 4 நாட்களும் தமுக்கம் மைதானத்தில் 2 நாட்களும் மாணவர்கள் ஒரு பெரும் புரட்சி போல நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்நிலையில் செல்லூர் பகுதியில் இந்த போராட்டமானது நடைபெற்று இருக்குது. இதற்கான காரணம் என்ன? தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டு. எங்களுடைய பாரம்பரியத்தை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது. ஆங்கிலேயர்கள் இருக்கும்போது கூட மனசாட்சியோடு இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்க முதலமைச்சர் போய் நைட்டு பேசியிருக்காரு. நைட்டு போய் மோடிகிட்ட பேசியிருக்காரு. அவர் எந்தவித சம்மதமும் கொடுக்கல. எங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கல. சார் நாங்க பணம் வேணும் சாப்பாடு வேணும்னு சொல்லல. எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும். ஒரு நாள் உரிமை மட்டும் தான் வேணும். எங்களுக்கு ஜல்லிக்கட்டு கண்டிப்பா நடத்தணும். சார் எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடத்தணும் சார். எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடத்தணும். போக மாட்டோம். தற்போது அவர்கள் கூறுதல் கேட்கிறோம். தொடர்ந்து அவங்க ரயில் மறியல் அதாவது ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும் என்ற ஒரே கோரிக்கையில் உறுதியாக இருப்பதால் இந்த போராட்டமானது தொடர்ந்து நீடிக்கும் என்றே தெரிகிறது. அதே போல தொடர்ந்து நம் பகுதியில் ஒரு இளைஞர்கிட்ட கேட்போம். தொடர்ந்து அவங்கள்ட்ட கேட்போம், அவங்க இந்த அளவுக்கு போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு என்ன ஊண்டுகோலாக இருந்தது என்பதை பற்றி கேட்போம். இந்த போராட்டத்தில் உங்களுக்கு எவ்வளவு தூண்டுகோலாக இருந்தது என்ன?
ஜல்லிக்கட்டு வந்து ரொம்ப முக்கியமானது சார். தமிழ் ரத்தத்தோட சேர்ந்தது அது. எங்களுக்காக ஜல்லிக்கட்டு வேணும். ஜல்லிக்கட்டு இந்த ட்ரெயினை நாங்க நகர விட மாட்டோம். இந்த இடத்த விட்டு நாங்க போக மாட்டோம். விடிய விடிய ஆனாலும் இந்த நைட் இந்த இடத்துல தான் படுப்போம். சரி நாங்க ட்ரெயினை விடவே மாட்டோம். எங்களுக்கு தேவை ஒரு நீதி கிடைச்ச பின்னாடி தான் நாங்க நல்ல வாழ்க்கையை வாழ போறோம். எங்களுக்கு தமிழ் மண் உள்ள பற்ற நிறைவேற்றணும். OPS அண்ணன் ஐயா நரேந்திர மோடி அவங்களும் கண்டிப்பான முறையில் நிறைவேற்றணும்னு அன்போடு கேட்டுக்கிறோம். இப்போ இந்த மாபெரும் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடக்கு உங்களுக்கு எது ஒரு தூண்டுகோல அமைஞ்சதுன்னு சொல்ல முடியுமா உங்களால? மாணவர்கள் அறவழியில போராடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த போராட்டம் ரயில் மறியலா மாறதுக்கு ஒரே காரணம் இப்ப சாயந்தரம் பேப்பர்ல மோடி அவர்கள் கையை விரிச்சேன்னு சொல்லி போட்டது ஒரே காரணத்துக்காண்டி தான். தமிழர்கள் உணர்வுகளை எத்தனை நாள் தான் அடக்கி வச்சுக்கிறது? 4 நாளா போராடிக்கிட்டு இருக்காங்க. இவர் OPS போய் பார்க்க போறேன்றாரு. மோடியை பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு, நாங்க மத்திய அரசு ஆதரவு தெரிவிக்கும். ஆனா தடையை வந்து சுப்ரீம் கோர்ட் நீங்க பேசி தீர்க்கணும் சொல்றாங்க. அந்த சுப்ரீம் கோர்ட் இதை பார்த்துக்கிட்டே இருக்கு. மோடினாலையும் செய்ய முடியல, OPS அவர்களாலையும் செய்ய முடியல. அப்ப நீதிமன்றம் இதுல தலையிட்டு உடனே இந்த தமிழரோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்க நாளைக்கு காலைல கூட இந்த மறியலை இந்த போராட்டத்தை கைவிடுறதுக்கு அவங்க வழிவகை செய்யணும். ஜல்லிக்கட்டு நடத்தணும். வாடிவாசல்ல ஜல்லிக்கட்டு, வாடிவாசல் திறந்து காளைகள் பாஞ்சா அது ஜல்லிக்கட்டு. இங்க அமைதியா இருக்க நாங்க இளைஞர்கள் பாஞ்சா அது மல்லுக்கட்டு. அந்த நிலைமைக்கு கொண்டு ஆடுறதுங்க. நாங்க தீவிரமா போராடுறது உங்களுக்கு தீவிரவாதமா தெரியலாம். ஆனா இந்த போராட்டம் மாணவர்களுக்கு ஆதரவு தர வேண்டிய போராட்டம். நாங்க மாணவர்களுக்காண்டி ஆதரவு தெரிவித்து பொதுமக்களுக்கும் இந்த ரயில் மறியலுக்கு வந்திருக்கோம். இதுக்கு உடனே மோடி அவர்களும் OPS அவர்களும் தலையிட்டு நீதித்துறையில பேசி எங்களுக்கு இந்த தடையை நாளை காலையில் நீக்கி வாடிவாசல் அலங்காநல்லூர் வாடிவாசல்ல எங்க மாடுக பூரா சீறி பாயணும். அது வரைக்கும் நாங்க அந்த மறியல் ரயில விட மாட்டோம். இந்த போராட்டம் தொடரும். தமிழ் என்ற உணர்வை நாங்க காமிச்சுக்கிட்டே இருப்போம். தமிழண்டா தலை நிமிர்ந்து நில்லணும்.